செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ எஸ் லலித் குமார் அவரோட பேனர்ல அவரோட மகனான அக்ஷய் குமாரை இன்ட்ரடியூஸ் பண்ண படம் சிறை. கூட விக்ரம் பிரபு, அனிஷ்மா அனில்குமார் நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் பார்த்தா விக்ரம் பிரபு ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. கைதிகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு போற ஒரு வேலையை பாக்குறாரு. அப்படி கொண்டு போற கைதிகள்ல ஒரு கைதியா வராரு படத்தோட ஹீரோ. அப்போ அவங்களுக்குள்ள ஏற்படுற கான்வர்சேஷன், அதன் மூலமா அவங்களுக்குள்ள வர ஒரு புரிதல், அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை, அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. இந்த ஒன்லைன் ஸ்டோரி கேட்கும்போது சிம்பிளா இருக்கிற மாதிரி இருந்தாலும் படத்தை பார்க்கும்போது நமக்குள்ள வர ஒரு அழுத்தம், இந்த படத்துல பேசியிருக்கிற வசனங்கள், அது அமைஞ்சிருக்கிற ஸ்கிரீன் பிளே, டைரக்ட் பண்ண விதம்னு இப்படி எல்லாமே படத்தோட வெற்றியை உறுதிப்படுத்துதுங்கிறது தான் உண்மை. படத்தோட டைரக்டரான சுரேஷ் ராஜ்குமாரி புது முகம்னாலும் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணின தமிழ் ஆல்ரெடி டானாக்காரன்கிற ஒரு படத்தை எடுத்து ப்ரூவ் பண்ணவர். சொல்ல போனா இந்த படத்தோட ஸ்டோரியும் தமிழ் அவர்களோடதுங்கிறதும் உண்மை. ஆக்டிங் வைஸ் விக்ரம் பிரபுக்கு இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக்னு சொல்லலாம். கதாநாயகன் அக்ஷய் குமாருக்கு இந்த படம் மூலமா கிடைச்ச அறிமுகம் வேற எந்த படமும் கொடுத்திருக்க முடியாதுன்னு உறுதியா சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் நடிச்ச மற்ற கதாபாத்திரங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எங்கேயும் ஓவர்ஃப்ளோ ஆகலைங்கிறதும் உண்மை. டெக்னிக்கல் வைஸ் மியூசிக் ஜஸ்டின் பிரபாகர், எடிட்டிங் பிலோமின் ராஜ், சினிமாட்டோகிராஃபி மாதேஷ் மாணிக்கம், இவங்க இந்த படத்துக்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்காங்க. மொத்தத்துல சிறை ஒரு நல்ல ஸ்டோரி, ஸ்ட்ராங்கான வசனம், நேர்த்தியான ஸ்கிரீன் பிளே அண்ட் மொத்த டீம் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு ஆரோக்கியமான வெற்றி. மேலும் வெற்றி பெறணும், வசூல் ரீதியா நல்ல ரீச் கிடைக்கணும்னா படத்தோட டீமுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணனா மட்டுமே சாத்தியம்.